calendar problems தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So question எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு year கொடுத்துட்டு so இந்த calendar வந்து futureல எப்ப repeat ஆகும் or else அந்த same calendar pastல எப்ப repeat ஆச்சு அந்த மாதிரி வந்து questions இருக்கலாம். So future கூட கேட்கலாம் pastம் கூட கேட்கலாம். So அத தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். So question first வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லீப் இயர் எப்பன்னு அவங்க கேட்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த இயர் வந்து சேம் கேலண்டர் வந்து எப்போ ரிப்பீட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இயர் வந்து லீப் இயர் ஆர் நான் லீப் இயராக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் லீப் இயரை வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் இயர் ஆர் ஆர்டினரி இயர். ஸோ எப்பயுமே கேலண்டர் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளாஸிஃபை பண்ண வேண்டியது அது வந்து லீப் இயரா நான் லீப் இயரான்னு கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ லீப் இயர் ஆர் நான் லீப் இயருக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து 2 ஸ்டெப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 4ஆ நீங்கள் பார்க்கணும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி இயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிள் பை 400ஆன்னு பார்க்கணும். ஸோ அதை நிறைய பேர் மறந்துடுவீங்க. ஸோ நார்மலாக ஜென்ரலாக லீப் இயர் டிவிசிபிள் பை 4 மட்டும் கிடையாது. செஞ்சுரி இயர்ஸ் வரும்போது அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 அந்த மாதிரி இயர்ஸ் வரும்போது நீங்கள் டிவிசிபிள் பை 400ஆன்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணோடனேவும் சம்டைம்ஸ் வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கலாம், சம்டைம்ஸ் ரிமைண்டர் 1, 2, 3ல வந்து ஃபால் ஆகலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம் ஏன் வந்து 5, 6லாம் ரிமைண்டர்ஸ் வராதான்னு கூட கேட்கலாம். இதுதான் ரிமைண்டர் கிடைக்கும் 4ஆல டிவைட் பண்ணீங்க. கொடுத்துருக்க இயரை 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒன்லி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2, 3 தான் ரிமைண்டர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த சார்ட்டில் காமிக்கும் போது ரிமைண்டர் வந்து 0, 1, 2, 3ல தான் ஃபால் ஆகும்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள். இங்கே 2004 இருக்கு. ஸோ டிவைட் பை 4 பண்ணுங்க. இதெல்லாம் வந்து செஞ்சுரி இயர்ஸ் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிவைட் பை 4 பண்ணுங்க. இப்போ டிவைட் பை 4னா இது கம்ப்ளீட்டாக 4 ஆகிடும். விச் மீன்ஸ் ரிமைண்டர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். ரிமைண்டர் 0 வந்து அது வந்து லீப் இயர். இப்போ 2005 நீங்கள் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 ஆகும். டிவிசிபிள் பை 4 டிவைட் பை 4 பண்ணுங்க. இதை நீங்கள் டிவைட் பை 4 பண்ணுங்க 2 வரும் ரிமைண்டர். இதை டிவைட் பை 4 பண்ணுங்க ரிமைண்டர் வந்து 3 வரும். இதை டிவைட் பை 4 பண்ணுங்க மறுபடியும் ரிமைண்டர் என்ன ஆகிடும் 0 ஆகிடும். இது வந்து டிவிசிபிள் பை 4 ஆகும். விச் மீன்ஸ் இது வந்து லீப் இயர். 2004 லீப் இயர். நெக்ஸ்ட் ப்ளஸ் 4 பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் லீப் இயர் உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கும். அடுத்த ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 2 கிடைக்கும். இங்கே 2011 வரும்போது ரிமைண்டர் 3 கிடைக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2012 நீங்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிமைண்டர் 0 கிடைக்கும். விச் மீன்ஸ் இது லீப் இயர். ஸோ 2008, 2004, 2012 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லீப் இயர். ஸோ லீப் இயருக்கு எல்லாத்துக்குமே ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். ரிமைனிங் ரிமைண்டர்ஸ்லாம் பாருங்க 1, 2, 3 இதை விட்டு வேற ரிமைண்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் சார்ட்ல ஏ வந்து ரிமைண்டர் 0, 1, 2, 3 வந்து மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ ப்ளஸ் 4 நீங்கள் பண்ணும்போது நெக்ஸ்ட் லீப் இயர் இருக்குது. பட் நமக்கு வந்து கேலண்டர் வந்து ரிப்பீட் இயர் ட்ரிக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேலண்டர் சேம் கேலண்டரே வந்து எப்போ ரிப்பீட் ஆகுன்றதா கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அது மேபி ஃபியூச்சர் இயராக கூட கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பாஸ்ட் இயர் கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு தான் எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்க ஹெட்டர்ஸ் நான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இது லீப் இயர், இது நான் லீப் இயர். ஸோ லீப் இயர்னா கண்டிப்பாக வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருக்கும். செஞ்சுரி இயர்ஸாக இருந்தால் டிவிசிபிள் பை 400ஆக இருக்கும். ஸோ அப்படி டிவிசிபிள் ஆகிடுச்சுன்னா ரிமைண்டர் 0 இருக்கும். ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது வந்து லீப் இயர். ஸோ அந்த லீப் இயர் இருக்கும்போது ஃபியூச்சர் ஆஃப்டர் இயர் வந்து கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க இயர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ப்ளஸ் 28 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுவே பாஸ்ட் பிஃபோர் இயர் எவ்வளோ அதே மாதிரி கேலண்டர் முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா -28 பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் 28 இயர்ஸில் தான் வந்து சேம் கேலண்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே வந்து +28ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கொடுத்துருக்க இயரை ஃபஸ்ட்டு லீப் இயரா நான் லீப் இயராக செக் பண்ணோம். லீப் இயர் ரிமைண்டர் 0 வரும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சேம் கேலண்டர் எப்போ நெக்ஸ்ட் ரிப்பீட் ஆகும்னா ஆஃப்டர் 28 இயர்ஸ் தான். ஸோ +28. ஸோ இதுவே பாஸ்ட் இயர் கேட்டால் இதுக்கு முன்னாடி எப்போ ரிப்பீட் ஆச்சுன்னு கேட்டாங்கன்னா -28 பண்ண போகிறேன். இது வந்து இன் கேஸ் ஆஃப் லீப் இயர். இப்போ நான் லீப் இயர். ஸோ நான் லீப் இயர்ஸ்க்கு நம்ம சொல்லியிருந்தோம் ரிமைண்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த 2005, 2006, 2007 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர்ஸ். ஸோ நான் லீப் இயர்ஸ் அப்போ உங்களுக்கு இதான் வந்து ரிமைண்டர் கிடைக்க போகுது 1, 2, 3. ஸோ அப்படி கிடைக்கும் போது ரிமைண்டர் 1 கிடச்சிச்சுன்னா கொடுத்துருக்க இயர் +6 பண்ண போகிறீங்க. ரிமைண்டர் 2 கிடச்சிச்சுன்னா கொடுத்துருக்க இயர் +11. ரிமைண்டர் 3 கிடச்சிச்சுன்னா கொடுத்துருக்க இயர் +11. ஸோ 2 and 3க்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா +11 தான் பண்ண போகிறோம். 1 மட்டும் 6. இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக். இது ஈஸியாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு பிஃபோர் நீங்கள் பாருங்கள், இந்த நான் லீப் இயருக்கு மட்டும் பிஃபோர் கேஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2ல போடுறோம். அது வந்து ஒரு சிம்பிளான இது தான். பட் வந்து கொஞ்சம் மட்டும் நீங்கள் லீப் இயர் ரிலேட்டடாக கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் நீங்கள்.
ஸோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக சொல்லலாம், கொடுத்துருக்க இயரை வந்து -6 -11 அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ அதனால தான் நான் இங்கே வந்து -6 -11 நம்ம போடல. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லீப் இயருக்கு மட்டும்தான் வந்து +28 -28 போட்டிருப்போம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா +6 -6 +11 -11 +11 -11 அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது. ஸோ அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான், பட் ஈஸி. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லீப் இயரா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஜென்ரலி இயர் which is divisible by 4 is considered as leap year. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அது லீப் இயர். ஸோ செகண்ட் பார்த்தா சென்ச்சுரிஸ், அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, லாஸ்ட்டில் வந்து 2 zeros இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா டிவைட் பை 400 பண்ணும். ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா அது வந்து லீப் இயர். இங்கே 1200 டிவைட் பை 400 பண்ணுங்க, இது வந்துட்டு டிவைட் ஆகும். வேற 1700 டிவைட் பை 400 பண்ணுங்க, ரிமைண்டர் 0 கிடைக்காது, which means this is not a leap year. ஸோ சென்ச்சுரி இயர்ஸ் எல்லாமே லீப் இயர் நீங்கள் சொல்லக்கூடாது, டிவைட் பை 400 செக் பண்ணிட்டு தான் நீங்கள் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் வாட் இயர் வில் பி த கேலண்டர் பி த சேம் ஆஸ் ஃபார் த இயர் 2009. ஸோ சேம் கேலண்டர் எப்போ வந்துட்டு 2009 மாதிரி இருக்கும் நம்ம கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், லீப் இயரா நான் லீப் இயரா செக் பண்ணோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பை 4 பண்ணணும். ஸோ டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. ஸோ ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 1 அது வந்து விச் இஸ் என்ன கேட்டகரியில் ஃபாலோ ஆகும், நான் லீப் இயர். ரிமைண்டர் 0 கிடைச்சதா லீப் இயர். ஸோ நான் லீப் இயரில் ரிமைண்டர் 1 இருந்துச்சுன்னா என்ன ஆட் பண்ணும், 6 ஆட் பண்ணும். ஸோ விச் மீன்ஸ் உங்களோட இயர் என்ன கொடுத்துருந்தாங்க, 2009 கொடுத்துருந்தாங்க, +6 பண்ணிங்கன்னா 2015. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஸோ ஆப்ஷன்ஸ்லாம் எப்பயுமே வந்து ப்ராப்பராக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன ஸ்டெப் பண்ணோம், லீப் இயரா நான் லீப் இயரான்னு செக் பண்ணோம், ரிமைண்டர் செக் பண்ணோம். ஸோ 1 இருந்ததுன்னா 6, அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, த கேலண்டர் ஃபார் த இயர் 2007 வில் பி சேம் ஃபார் த இயர். எப்போ வந்து அடுத்த கேலண்டர் சேமாக 2007 மாதிரி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதுவும் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் இயர் ட்ரிக்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது லீப் இயரா நான் லீப் இயரான்னு நீங்கள் வந்து டிவிசிபிள் பை 4 செக் நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், ஸோ டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து உங்களுக்கு 3 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து என்ன கேட்டகரி, நான் லீப் இயர், ரிமைண்டர் வந்து 3 கிடச்சிருக்கு. ஸோ நான் லீப் இயர் ரிமைண்டர் 3 கிடச்சா என்ன பண்ணணும், இயர் கூட +11 நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இயர் என்ன கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட்டில் 2007 +11 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2018 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த கேலண்டர் ஃபார் த இயர் 2018 வில் பி த சேம் ஃபார் த இயர்னு சொல்லி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் செக்கே பார்த்தீங்கன்னா அது வந்து லீப் இயரா நான் லீப் இயரா செக் பண்ணுறதுக்கு டிவைட் பை 4 பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 2 கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நான் லீப் இயர். ஸோ நான் லீப் இயர் ரிமைண்டர் வந்து 2 கிடச்சா என்ன பண்ணணும், அதுக்கும் வந்து 11 தான், நீங்கள் +11 நீங்கள் பண்ணணும். ஸோ +11 பண்ணுறதுக்கு 2018 கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில், +11 நீங்கள் பண்ணிங்கன்னா 2029. ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒன்று வெரிஃபை பண்ணிங்கன்னா கொடுத்துருந்த கொஸ்டின் 2018 பார்த்தீங்கன்னா லீப் இயர் கிடச்சிருக்க ஆன்சர் அடுத்த கேலண்டர் இயர் நீங்கள் உங்களுக்கு சேம் கேலண்டர் எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2029. இதுவும் நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து லீப் இயராக தான், சாரி நான் லீப் இயராக தான் கிடைக்கும். ஸோ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கொடுத்துருக்க 2018 வந்து டிவைட் பை 4 பண்ணும்போது ரிமைண்டர் கிடைச்சது, விச் மீன்ஸ் ரிமைண்டர் 2 கிடச்சிது. இது வந்து ஒரு நான் லீப் இயர். ஸோ இந்த நான் லீப் இயர் சேம் கேலண்டர் எப்போ ரிப்பீட் ஆகும் நம்ம செக் பண்ணோம், +11 பண்ணோம் 2029. ஸோ கிடைச்சிருக்க ஆன்சர் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர் தான் கிடைக்கும். ஸோ இதுவே லீப் இயர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மறுபடியும் +28 -28 நீங்கள் பண்ணும்போது சேம் கேலண்டர் கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீப் இயர்னா லீப் இயர் தான் உங்களுக்கு ஆன்சரும் கிடைக்கும். ஸோ இது ஒரு செக் பாயிண்ட் நீங்கள் எப்பவுமே வெரிஃபை பண்ண வேண்டியது. நான் லீப் இயருக்கு நான் லீப் இயர் தான் கிடைக்கும், லீப் இயருக்கு லீப் இயர் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 2018 பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர், உங்களுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் 2029 பார்த்தீங்கன்னா நான் லீப் இயர். Next question, the calendar for the year 1988 is same as which upcoming year? So future கேட்டிருக்காங்க, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நம்ம என்ன பண்ண போகிறோம், அது வந்து லீப் இயரா இல்லையான்னு வந்து நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ நீங்கள் டிவைட் பை 4 பண்ணுறீங்க, ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு 0. ஸோ ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா அது வந்து லீப் இயர் நம்ம பார்த்தோம். ஸோ லீப் இயர் இருக்கும்போது அப்கமிங் இயர் ஃபியூச்சர் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் பண்ணும்போது கொடுத்துருக்க இயர் +28 பண்ணுவீங்க. ஸோ இதுவே பாஸ்ட் இயர் வந்து 4 ஆப்ஷன்ஸில் கொடுத்துருந்தாங்கன்னா -28ன்னு பார்த்தோம். ஸோ அந்த கண்டிஷன் நம்ம செக் பண்ணிடலாம். அதே மாதிரி 1 மோர் சொன்னோம். ஸோ லீப் இயருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் என்னவா இருக்கும், லீப் இயராக தான் இருக்கும் நம்ம சொன்னோம். வந்து 1988 is same as which upcoming year கேட்டான், which means future. So future அப்படின்னும்போது +28 பண்ணும்போது 2016. So answer வந்து option C 2016. இதுவே past year 1960 1970 இந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் வந்து 1960.
நம்ம சொல்லியிருந்தோம் லீப் இயர் கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் என்னவா இருக்கும், லீப் இயர் தான் இருக்கும். இதை வேணால் நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். டிவைட் பை 4 பண்ணுங்கள், ரிமைண்டர் இதுக்கும் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ லீப் இயர் கொஸ்டினுக்கு மட்டும் ஃபியூச்சரும் பார்த்துட்டோம், பாஸ்ட்டும் பார்த்துட்டோம். பட் நான் லீப் இயருக்கு பாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே லீப் இயர் நான் லீப் இயர் வந்து கிளாஸிஃபை பண்ணிடுவீங்க. ஸோ ரிமைண்டர்ஸ் நெக்ஸ்ட் செக் பண்ணணும். ஸோ லீப் இயர் இருக்கும்போது ரிமைண்டர் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் இயர் ப்ளஸ் 28 பண்ண போகிறீங்க, பாஸ்ட்டாக இருந்தால் இயர் மைனஸ் 28 பண்ண போகிறீங்க. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்கும், லீப் இயராக தான் இருக்கும். நான் லீப் இயரோட ரிசல்ட்டும் நான் லீப் இயராக தான் இருக்கும். ரிமைண்டர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. 1 2 3ல தான் ஃபாலோ ஆகும். ஸோ 1 இருந்தால் ப்ளஸ் 6 பண்ண போனீங்க, 2 இருந்தால் ப்ளஸ் 11 பண்ணுவீங்க, 3 இருந்தால் ப்ளஸ் 11 பண்ணுவீங்க. மேக் ஷூர் அது வந்து ஃபியூச்சர் அப்கமிங் இயருக்கு. பாஸ்ட்டாக இருக்கும்போது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும் நம்ம சொல்லியிருந்தோம். சில பேருக்கு வந்து ஷார்ட் ட்ரிக் வந்து வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ பாஸ்ட் பண்ணும்போது இந்த நான் லீப் இயருக்கு என்ன பண்ணுவீங்கன்னா கொடுத்துருக்க இயருக்கு வந்து கண்டிப்பாக ரிமைண்டர் வரும். அது வந்து 1 2 3ல இருக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, +6 +11 +11 வந்து ஃபியூச்சருக்கு வந்து பண்ணுவீங்க. ஸோ பாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க இயர் வந்து நீங்கள் ரிமைண்டர் 1 இருந்தாலும் சரி, ரிமைண்டர் 2 இருந்தாலும், ரிமைண்டர் 3 இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா -6 -11 ரெண்டுமே பண்ணுங்க. கொடுத்துருக்கேன். இது வந்து இன்கேஸ் இந்த இடத்துல மட்டும்தான் நான் சொல்கிறேன். பாஸ்ட் ஃபார் நான் லீப் இயர். இன்கேஸ் ரிமைண்டர் 1 இருந்தாலும் -6ம் பண்ணுங்கள், -11ம் பண்ணுங்கள். 2 இருந்தாலும் -6 பண்ணுங்கள், -11 பண்ணுங்கள். 3 இருந்தாலும் -6 -11 பண்ணுங்கள். கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து ஆப்ஷன்ஸில் இருந்தால் மார்க் பண்ணிவிடுங்க. பட் ப்ராப்பரான கேசஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கேலண்டர் கிளாக் ரிலேட்டடாக உங்களுக்கு queries இருந்தால் நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கேலண்டர் கிளாக்கோட லிங்க் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸில் வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.